10 மாசம் வயித்துல சுமக்கிறவன் தாண்டா அப்பா. 10 வருஷம் தோல்ல சுமக்கிறவன் தாண்டா அப்பன். அம்மா படுற கஷ்டத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியும்டா. ஆனா அப்பா படுற கஷ்டம் 4 பேர் சொன்னாதான்டா தெரியும். அப்பா, என்னால ஒரு நிமிஷம் கூட அவரோட வாழ முடியாதுப்பா. சின்ன சின்ன விஷயத்துக்கு கத்தி கூப்பாடு போடுறாரு. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. பொறுமா, அப்படி என்ன விஷயத்துக்கெல்லாம் மாப்பிள்ள சத்தம் போடுறாரு? கரண்டியால அடிச்சா கத்துறாரு, தோசை கரண்டியால சூடு வச்சோம்னா கதறாரு, சப்பாத்தி கட்டையால அடிச்சா கத்து கத்துன்னு கத்தி ஊரையே கூட்டுறாருப்பா. இது மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட வழி தாங்க மாட்டேங்கிறாருப்பா. எனக்கு இவர் வேணாம்ப்பா. மா, அப்பா அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது குடிக்கிறது கொண்டா. இப்பதான் தண்ணி கொடுத்தன வந்தோம், அதுக்குள்ளே வந்துட்டாங்களா? மெல்ல பேசுமா, அவங்க காதுல விழுந்தா சங்கடப்பட போறாங்க. கேட்ட கேட்கட்டும், எனக்கு என்ன. என்னம்மா இப்படி பேசிட்ட? அவங்க போயிட்டாங்க. அத்தையும் மாமாவும் பாவம், அவங்க போறப்ப அவங்க முகமே சரியில்லை. என்னது, வந்து எங்க அப்பா அம்மாவா? ஐயோ அப்பா, அம்மா, அப்பா. என்னங்க, இங்க பாத்தீங்களா? 4 முறை திருமணம் தடைபட்டதால் இளைஞன் தூக்கிட்டு தற்கொலை. 4 தடவை கடவுள் காப்பாத்தியா, 5ஆவது தடவை மெனக்கட்டு போய் செத்துருக்கான் முட்டா போய. உன்னை எடுத்துக்காட்டா வச்சு உலக மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லலாம்னு இருக்கேம்மா. அதுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கேன், ஆச்சரியமா? இந்த முழு நாடும் மனைவியுடன் போராடுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் சண்டையிட வேண்டியது கணவருடன் அல்ல, வாழ்க்கையுடன். அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டாதீர்கள், அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த கணவர்களை காப்பாற்ற பாடுபடும் மாமியார், மாமனார், நாத்தனார் மற்றும் நண்பர்களை மதிப்புடன் நடத்துங்கள், முழு ஒத்துழைப்பு தாருங்கள். இந்த கணவர்களை பாதுகாப்போம், இதனால் இந்த தேசம் வெற்றி கொள்ளும். என்ன புக்குமா படிச்சுக்கிட்டு இருக்க? கணவனை சமாளிப்பது எப்படிங்கிற புக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? இந்தா வர்றேன்டி. என்னங்க இவ்வளவு புக்கு தூக்கிட்டு வரீங்க? இது என்ன புக்கு? இது பூரா மனைவியை சமாளிப்பது எப்படிங்கிற புக்கு. நமக்கு அமைற வாழ்க்கை நம்ம நினைச்சவங்க கூடவா, இல்ல நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க கூடவா, இல்ல முன்ன பின்ன தெரியாதவங்க கூடவான்னு முடிவு பண்றது நம்ம கையில.